பீகார்ல மற்ற மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பு என்னவாக இருக்கு, கல்வி என்னவாக இருக்கு, குற்ற சம்பவங்கள் என்னவாக இருக்கு, முக்கியமா இந்த ஊபி, அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஹரியானா மாநிலங்கள்ல பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஒப்பிட்டு பார்த்து தமிழ்நாடு அந்த பட்டியலில் கூட 19, 18ன்றாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள், அதாவது 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம அப்படியே மறந்துடும். அங்கே 5 லட்சம், அங்கேயே 5. இவரு என்ன பண்றாங்க, அடுத்து இவங்க இப்ப என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அடுத்து நீங்க 5 ஆண்டு காலங்கள்ல நீங்க 5 லட்சமா கடனை மாத்துறாங்க அப்படின்னு. அப்ப இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவங்க யாரு? பிரதானமா ஒரு ஆள் குற்றச்சாட்டு வைக்கணும் இல்லையா? இன்னைக்கு திமுக யாருக்கு பதில் சொல்லணும்னா என்டிஏ தான் பதில் சொல்லணும். நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், என்டிஏ கூட்டணி அல்லாத மத்தவங்களுக்கு நாங்க பதில் சொல்லவே விரும்பல. அவங்க போட்டியே இல்லை. அவன பதில் யாருக்கு சொல்லணும்? என்டிஏ கூட்டணிக்கு. நம்ம என்டிஏ கூட்டணிக்கு பதில் சொல்லணும். மக்கள்லாம் இந்த கணக்கெல்லாம் பார்த்து அப்படி எல்லாம் கேட்கற மாதிரிலாம் இல்ல. அவங்க எதிர்த்தரப்புல இருக்கவங்க கேட்கறாங்க, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் மறுபடியும் கேட்கிறேன், மோடி இந்தியா நாட்டினுடைய பிரதமராக வரும்போது இந்த கடன் என்ன, இன்னைக்கு இருக்க கடன் என்ன? மோடி இந்தியாவுக்கு பிரதமராக ஆன பிறகு கடன் தொகை கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமானதா சொல்றாங்க. 6 மடங்கு அதிகமாயிருக்கு. 6 மடங்கு. அதான் 11 வருஷமா, 11 வருஷத்துல 6 மடங்குனா இங்க 5 1 மாறி இருக்கு, 5 10 மாறி இருக்குன்னா அது எத்தனை மடங்கு? 2 மடங்கு. ரொம்ப கம்மி தான். பிரச்சனை கிடையாது. பிரச்சனை